ஆலந்தூர் வின்டர் பிரீமியர் லீகோட 6வது மேட்ச் எஸ்ஆர்ஹெச் விசஸ் பஞ்சாப் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லிங்கேஷ் அண்ட் நான் செகண்ட் ஹேண்டில் பேட்ஸ்மேன் தினேஷ். எஸ்ஆர்ஹெச் அணிக்காக முதல்ல ஓவர் போடுறது பவுலர் கோகுல். அவரோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலுங்க. செகண்ட் பால் இதுவும் ஒரு டாட் பாலுங்க. தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. நல்ல ஃபீல்டிங்க சன்ரைசர்ஸ் கிட்டேருந்து. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. கேட்சாக மாறுமா? இல்லைங்க, 6ங்க. ஃபிஃப்த் பால் ஒரு சிங்கிளுங்க. இது அவரோட லாஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. பவுண்டரி கிடைக்குமான்னு பார்க்கலாம். பவுண்டரிங்க. தினேஷ் பேட்ல இருந்து ஒரு பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் 11 ரன் அடிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அணிக்காக 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் கார்த்திக் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் லிங்கேஷ். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பிளே, பட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இது ஒரு டாட் பாலாக மாறி இருக்கு. செகண்ட் பால் சேம் ஷாட். இந்த முறை கேட்சுங்க. ஃபீல்டர் ஆனந்த் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்சு. இங்கே தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் லிங்கேஷ். பஞ்சாப் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சிராஜ் ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான 3வது பால் கார்த்திக் டு சிராஜ். நல்ல பிளே, கேப்பில் போகுமா? இல்லைங்க, நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் கிட்ட இருந்து. இங்கே ரன் அவுட்கான வாய்ப்பு இந்த முறை மிஸ் பண்ணிட்டாருங்க. பவுலர் கையில் பால் கரெக்டாக லாக் ஆகலை. கண்டிப்பாக மாட்டியிருந்தா நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் விக்கெட் ஆகிருப்பார். இது ஒரு டாட் பாலாக மாறி இருக்கு. ஓவருக்கான 4வது பால் நல்ல ஷாட். கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்குமா? பவுண்டரிங்க. பேட்ஸ்மேன் சிராஜ் கிட்ட இருந்து ஒரு பவுண்டரி பஞ்சாப் அணிக்கு. ஓவருக்கான 4வது பால் நல்ல ஷாட். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. மீண்டும் ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு. பவுண்டரிங்க. தொடர்ந்து 2 பால்ல 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் சிராஜ். ஒரு நல்ல பேட்டிங்கை பஞ்சாப்காக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பால் இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பு கூட கிளம்பி இருக்கு. இல்லைங்க, ஃபீல்டர் இல்லை, நோமேன் ஸ்டாண்டில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். சாரிங்க, இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2 ஓவர் முடிவில் பஞ்சாப் அணி 21 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 3வது ஓவரை போட்டதுக்காக முதல் ஓவரை போட்ட கோகுல் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தினேஷ். இந்த ஓவருக்கான முதல் பால் கோகுல் டு தினேஷ். நல்ல ஷாட். கண்டிப்பாக 6ங்க. இது பவுண்டரி லைன் பக்கம், காத்து அந்த பக்கம் தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கரெக்டாக ஆடி இருக்காரு பேட்ஸ்மேன் தினேஷ். ஒரு நல்ல 6 பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. அவருக்கான செகண்ட் பால் நல்ல பாலுங்க. ஒரு சென்சிபிள் பிளேங்க. சிங்கிள் மட்டுமே. ஒருக்கான 3வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிராஜ். நல்ல ஷாட். பெரிய கொடை கிளம்பி இருக்கு. கேட்சா இல்லை 6ஆ மாறுமா? 6ங்க. பவுண்டரி லைனில் இருந்து பேஸ் பார்த்துட்டு 6 கொடுத்துருக்காங்க. இங்கே சிராஜோட பேட்டில் இருந்து முதல் 6 அவருக்காக. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, பட் இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்துட்டாருங்க. ஃபீல்டர் சஞ்சய் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்சு. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ணி தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் சிராஜ். பஞ்சாப் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீஜி ஸ்ட்ரைக்கில். கோகுலோட 5th பால் நல்ல பிளே. ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தினேஷ். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. ஒரு மிகப்பெரிய கொடை கிளம்பி இருக்கு. எடுத்துட்டாருங்க. கீப்பர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றத்தை பார்க்க முடிஞ்சது. பட் இருந்தாலும் அந்த கேட்சை எடுத்திருக்காரு நல்ல முறையில். இங்கே பஞ்சாப் அணிக்கு மேலும் ஒரு விக்கெட் இழப்பு. தினேஷ் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறி இருக்காரு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. நல்லது ஓவர் போடுறதுக்காக எஸ்ஆர்ஹெச் அணிக்காக ஆனந்த். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஸ்ரீஜி. ஓவருக்கான முதல் பால் ஆனந்த் டு ஸ்ரீஜி. டாட் பால். அம்பையர் கிட்ட எந்த விதமான சிக்னலும் இல்லை. நல்ல லென்த்தில் வந்திருக்கு. விலகி விளையாட பார்த்து டாட் பால் மாதிரி இருக்கு. செகண்ட் பால் இந்த முறை ஆடி இருக்காரு. பட் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்துட்டாருங்க.
நல்ல கேட்ச் இங்கே ஃபீல்டர் கிட்ட இருந்து. இங்கே பேட்ஸ்மேன் ஸ்ரீஜி ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டிலேருந்து வெளியேறாரு. பஞ்சாப் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் துப்பாக்கி பரத் ஸ்ட்ரைக்கில். ஆனந்த் டு துப்பாக்கி பரத். நெக்ஸ்ட் பால் நல்ல பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டில் ஆடி இருக்காரு பலார்னு. பட் நல்ல ஒரு ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து இங்கே ஈஸியான ரன் அவுட்டுங்க. ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் பேட்ஸ்மேனுக்குள்ள ஒரு தப்பான கால். இங்கே முருகா ஸ்ட்ரைக்குக்கே வராமல் தன்னோட விக்கெட்டிலேருந்து வெளியேறாரு. நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை, டாட் பால். நெக்ஸ்ட் பால் கேட்ச்க்கான வாய்ப்பு எடுப்பாரா ஃபீல்டர் எடுத்துட்டாருங்க. அங்கே டெல்லி கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். துப்பாக்கி பரத் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. பஞ்சாப் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சாய் ஸ்ட்ரைக்கில். இவரோட கடைசி பால் ஆனந்த் டு சாய். தட்டி ஆடி இருக்காரு பட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. பேட்ஸ்மேன் ரன்னிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இதோட டாட் பாலாக இருக்குது. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஒரு நல்ல ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு எஸ்ஆர்ஹெச் அணிக்காக. ஆனந்த் 4 ஓவர் முடிவில் 36 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் 5வது ஓவர் போட்டதுக்காக எஸ்ஆர்ஹெச் அணிக்காக பவுலர் டெல்லி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரைனா. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைட் திசையில் ஃபீல்டர் கையிலேயே கொடுத்துட்டு ரன்னிங்கான முயற்சி, ரன் அவுட்கான வாய்ப்பா இல்லைங்க. பவுலர் ஸ்ட்ரிக் அவுட் ரொம்ப விலகி நின்றுட்டார். அதனால் இந்த ரன் அவுட் அடிக்க முடியல. ஒரு ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். செகண்ட் பால் டெல்லி டு சாய். நல்ல பால் பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால் மாதிரி இருக்குது. தேர்ட் பால் நல்ல பால், மீண்டும் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் தொடர்ச்சியாக 3 பால் இங்கே டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு டெல்லி. ஒரு நல்ல பவுலிங்கை கொடுத்துட்டு இருக்காரு எஸ்ஆர்ஹெச் அணிக்காக. பால் நல்ல ஷாட், கேட்ச் ஆயில் மாறுமா? நல்ல கேட்சுங்க. ஒரு அருமையான எஃபர்ட் அங்கே ஃபீல்டர் கார்த்திகிட்ட இருந்து. லைன் அம்பையர்ஸும் பார்த்துட்டு அவுட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் கேட்சுங்க. சாய் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஒரு அருமையான கேட்சுன்னு தாங்க சொல்லணுங்க. பஞ்சாப் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வெங்கட் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் பாட்டம் ஏஜ் பவுலர் கைக்கே போயிருக்கு. திரும்ப ஒரு நல்ல ஒரு ஓவரை போட்டு கொடுத்துருக்காரு டெல்லி எஸ்ஆர்ஹெச் அணிக்காக. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 5 ஓவர் முடிவில் 37 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் பஞ்சாப். கடந்த 2 ஓவராக வெறும் 1 ரன் மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பவுலிங்கை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் எஸ்ஆர்ஹெச் அணி. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவரை போடுறதுக்காக ஆனந்த் ஸ்ட்ரைக்கில் ரைனா. நல்ல ஷாட், ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஓவருக்கான செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் வெங்கட். நல்ல ஷாட் பட் ஃபீல்டர் இருக்காங்க. மீண்டும் 1 ரன்னுக்கான வாய்ப்பு மட்டும்தான். தேர்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பட் சரியான கனெக்ட் இல்லை. நோமன் ஸ்டாண்டில் பிளேஸ் ஆகிருக்கு. இங்கே 1-2ன்றதை பார்ப்போம். 2 ரன்னை சேஃபாக ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கார் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் கிக் அவுட் சைட் ஏஜ், ரன் அவுட்கான வாய்ப்பா இல்லைங்க. இப்போ நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்டேருந்து ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒருக்கான 5வது பால் ஆனந்த் டு வெங்கட். நல்ல ஷாட், 6க்கான வாய்ப்பாக இருக்குமா? இல்லைங்க, ஃபீல்டர் கையிலே போய் இறங்கியிருக்கு. ஒரு பெரிய ஷாட் அடித்தோம். தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. சரியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகலை. இங்கே வெங்கட் தன்னோட விக்கெட் லாஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்காக பஞ்சாப் அணிக்காக அம்ஜத். லெக் பைஸா இல்லை பேட்டான்றது தெரியலை. பட் இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிளை சேஃபாக ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் எஸ்ஆர்ஹெச் அணி. 43 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் 44 ரன் அடித்தா இங்கே எஸ்ஆர்ஹெச் வெற்றி. எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் அணிக்காக செகண்ட் இன்னிங்ஸ். எஸ்ஆர்ஹெச் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆபி, நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளே, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பட் ஃபீல்டர் இருக்கார். ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. டாட் ஆக வேண்டிய இடத்துல பிளேயரோட சின்ன தடுமாற்றத்தால் இங்கே 1 ரன் கிடச்சிருக்கு எஸ்ஆர்ஹெச் அணிக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரை போட்டுட்ருக்கிறது பஞ்சாப் அணிக்காக பவுலர் சாய். நான் ஸ்ட்ரைக்கில் அந்த பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. செகண்ட் பால் சாய் டு கார்த்திக். ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைட் திசையில் கேப்பில் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால் சாய் டு அபி. நல்ல ஷாட், பவுலர் கையில் பட்டு போயிருக்கு. பால் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்குது. நல்ல ஸ்டாப்புங்க, இங்கே சிங்கிள் மட்டுமே.
4th ball, side to Karthik. Inside edge. கரெக்டாக கேமராக்கு நேரம் வந்ததால் டக்குன்னு எடுக்க முடியல. மீண்டும் ஒரு சிங்கிளுங்க. நெக்ஸ்ட் பால் சைட் ஆபி. நல்ல பால், ஸ்லோ யார்க்கர். தரையாக ஆடி இருக்காரு. இங்கே 1-2 பார்ப்போம். சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஃபுல் டாஸ் பால். அதுக்கான ரிசல்ட்டு ஒரு 6ங்க. தரமான ஷாட் இங்கே கார்த்திகிட்ட இருந்து நல்ல முறையில் போட்டுட்டு இருந்தார். பட் கடைசி பால் ஒரு சின்ன மிஸ்டேக். ஸோ அதனால் இங்கே ஸ்கோர் பெரிய ஸ்கோராக மாறிடுச்சு. முதல்ல ஒரு முடிவில் 11 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் SRH. ரெண்டாவது ஓவர் போடுறதுக்காக பஞ்சாப் அணிக்காக பவுலர் அம்ஜத் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அபி. இந்த ஓவருக்கான முதல் பால் மிஸ்ஃபீல்டு கீப்பர் கிட்ட. பட் இருந்தாலும் ரன் எதுவும் ஓடலை. நல்ல பால், டாட் பால் தான். அம்பேர்கிட்ட எந்த சிக்னலும் இல்லை. செகண்ட் பால் அம்ஜத் டு அபி. நல்ல ஷாட், அருமையான ஷாட்டுங்க. கிரேட் ஷாட், அருமையான 6 இங்கே அபியோட பேட்டில் இருந்து. தேர்ட் பால் திக் அவுட் சைடு லேட் கட் ஷாட்டு. ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். பால் கையில் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் வரல. நல்ல குயிக் ரன்னிங். இங்கே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் அபி. ஃபோர்த் பால் டாட் பாலாக மாறி இருக்கு. 5வது பால் நல்ல ஷாட், கேட்சுக்கான வாய்ப்பா. அருமையான கேட்சுங்க. அங்கே ஃபீல்டர் சாய் கிட்ட இருந்து ஒரு அருமையான கேட்ச். இங்கே அபி தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறி இருக்காரு. SRH அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அருண் ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவரோட கடைசி பால் உடச்சி போட்டிருக்காரு. ஒரு நல்ல கட், ஸ்கொயர் கட். இங்கே 1-2 பார்ப்போம். ஒரு ரன் மட்டும்தான். செகண்ட் ரனுக்கான கால் வேணான்னு சொல்லிட்டாங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2 ஓவர் முடிவில் 20 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் SRH. பஞ்சாப் அணிக்காக 3வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் சிராஜ், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். அடுத்த 24 பாலுக்கு 24 ரன் அடித்தாலே இங்கே SRH அணி வெற்றி. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்கோராக தான் அவங்களுக்கு இருக்கும். எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பஞ்சாப் அணி. ஃபர்ஸ்ட் பால் சிராஜ் டு அருண். ஃபுல் ஷாட்டாக பார்த்தாரு. பட் கரெக்டான மீட் கிடைக்கல. தரையாக போயிருக்கு. மிஸ்ஃபீல்டு. பட் இருந்தாலும் இங்கே ஒரு ரன் மட்டும்தான் ஓடி கால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. சிராஜ் கார்த்தி அகலப்பந்து. ஒரு ரீபால். செகண்ட் பால் மீண்டும் ஒரு அகலப்பந்து. அகைன் ஒரு ரீபால். நல்ல ஷாட், கண்டிப்பாக 6ங்க. அது கார்த்திகிட்ட இருந்து ஒரு நல்ல 6. இப்போ நல்ல பேட்டிங்கை இங்கே கொடுத்துட்ருக்காரு SRH அணிக்காக கார்த்தி. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட். பட் இந்த மாதிரி ஃபீல்டர் இருக்காங்க. 1-2 பார்ப்போம். ரெண்டு ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் கார்த்தி. நெக்ஸ்ட் பால் சிராஜ் டு கார்த்தி. மீண்டும் ஒரு அகலப்பந்துங்க. இந்த ஓவரில் மட்டும் கிட்டத்தட்ட 3 பால் வைடாக வந்திருக்கு. 4வது பால் நல்ல ஷாட். மீண்டும் ஒரு 6ங்க கார்த்தியோட பேட்டில் இருந்து. இந்த மேட்சை ஒன் சைடாக கொண்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா அவங்க ப்ரெஷரே இல்லாமல் ஆடக்கூடிய அளவுக்கு தான் ஸ்கோர் இருக்குது. ஸோ SRH டீம்லேருந்து ஆடக்கூடிய கார்த்தி ஒரு தரமான பேட்டிங்கை கொடுத்துட்ருக்காரு அணிக்காக. சிராஜ் கார்த்தி. 5th பால் மீண்டும் ஒரு 6ங்க. இங்கே மேட்சை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாருன்னே சொல்லலாங்க கார்த்தி. அருமையான ஒரு பிளே கார்த்திகிட்டேருந்து. இதோட இந்த மேட்சை SRH சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் லக் டு பஞ்சாப்.